கார்கரி சாக்கஸோட எபிசோட் 26. ப்ரீவியஸ் எபிசோடில் லிஸ் ஒரு பள்ளத்தில் விழுந்திருப்பான். அங்கே தான் எபிசோட் 26 ஸ்டார்ட் ஆகுது. அவள் ஒரு ரூம்குள்ளே போய் தான் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்திருப்பான் இல்லையா. ஸோ அந்த ரூமுக்கு வெளியே அவனோட பீஸ்டோட டாக்டர் லோ நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அது என்ன ரூம்னு தெரியும். அந்த ரூம்குள்ளே தான் அவனோட ஃபெயிலான பீஸ்ட் எல்லாத்தையும் குப்பை மாதிரி அடைச்சி வச்சிருக்கான். இப்போ லீஸ் அந்த ரூம்குள்ளே தான் விழுந்திருக்கான். லீஸ் உள்ளே எழுந்திருச்சு இந்த ரூம் ஃபுல்லாக ஏதோ அனிமல் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு பயத்தில் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. அந்த இருட்டில் இருந்து டாக்டர் லோ உருவாக்கின ஃபெயில்டு பீஸ்ட் எல்லாமே வருது. அது எதுக்காக அவன் ஃபெயில்டு பீஸ்ட்னு சொல்கிறாங்க? அந்த பீஸ்ட் எதுவுமே அவனோட பேச்சையே கேட்காம ரொம்ப ப்ரூட்டலாக கண்ட்ரோலை மீறி செயல்பட்டதுனால அதை எல்லாத்தையும் அந்த ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்கான். இப்போ அந்த பீஸ்ட்டு கிட்ட தான் லீஸ் மாட்டிக்கிட்டா. அப்படியே ஆப்போசிட்ல அந்த பக்கம் கொலம்பைன் மசார்வோ ரூம் கூட்டிட்டு போயிருப்பா. இதுதான் நீ போக வேண்டிய வழின்னு சொல்லி அந்த ரூம்குள்ள ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அது என்னதுன்னு பார்த்தோன்னா நயா கூட இருக்க மற்ற ஷிரோகன் அந்த ஆண்ட்ராய்டோஸ் குரூப்போட ஒரிஜினல் பாடி இங்கே தான் ப்ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. அந்த பாடியில் இருக்க மெமரியை தான் இப்போ அவங்க இருக்க அந்த பாடிக்கு ஃபீட் பண்ணி ஃபேஸ்லெஸ் அவங்களாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். ஸோ இந்த மிஷினில் இருக்க எல்லா பாடியும் அந்த ஆண்ட்ராய்டோஸ் எல்லாமே இந்த பாடிஸோட இந்த மெமரிஸோட காப்பி தான். இவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே குழம்பு இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக ஆண்ட்ராய்டோஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆல்ரெடி மசாரும் கொலம்பைனும் அங்கே இருக்க பாடியை அந்த கண்டெய்னர்லேருந்து ரிலீஸ் பண்ண உள்ளேருந்து எல்லாரும் அழுந்துக்கிட்டே வெளியே வராங்க. ரொம்ப வயசான நிலைமையில தொட்டாலே உடஞ்சி போகிற அளவுக்கு வீக்காக அழுந்துக்கிட்டே எந்திரிச்சு வராங்க. அதை பார்த்து அங்கே இருந்த ஆண்ட்ராய்டோஸ்லாம் பயப்படுறாங்க. அவங்களோட பாடியை பார்த்தே அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சாவுக்கு பயந்தவங்க. இப்போ அவங்க இருக்க பாடி ஆட்டோமேட்டாவால் உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அழிவு கிடையாது, நம்மளாம் அழிக்கிறவத. ஆனால் இவங்க இருக்கிற அந்த பாடி என்னதான் ஷிரோகன் பிளட் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வயசாகும். நார்மல் ஹியூமன்ஸ்க்கு 5 வயசு ஆகுதுன்னா ஷிரோகன்ஸ்க்கு அப்போதான் 1 வயசாயிருக்கும். என்னதான் லேட்டானாலும் 5 வருஷம் தள்ளி தான் போகுமே தவிர மரணம் நம்மளை தேடி தான் வரும். அதனால தான் இவங்க எல்லாரும் இந்த பாடியை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ஃபேஸ்லெஸ் கீழே வேலை செய்கிறாங்க. ஃபேஸ்லெஸ் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு தனக்கு கீழே ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஓப்பன் பண்ண கோவத்தில் மசாரவியும் கொலம்பைனையும் செவுத்துல ஸ்டீல் பண்ணிட்டு இவங்க அந்த பாடியை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு சிலர் அங்கேருந்து வெளியே வர பாடியை மறுபடியும் உள்ளவே படுக்க சொல்லி வற்புறுத்த அவங்க தொட்ட உடனே கழுத்து உடஞ்சி சில பேர் சாகுறாங்க. அந்த அளவுக்கு வீக்காக இருக்கு அந்த பாடி. இப்போ இந்த பாடி தான் செத்துருச்சுன்னா அவ்வளோதான், அவங்களோட மெமரிக்கு காப்பி கிடையாது. சில பேர் பயத்தில் அவங்களோட பாடியவே தொட அந்த கண்டெய்னருக்குள்ளேயே திரும்ப படுக்க வைக்க ட்ரை பண்ண கழுத்து கை கால்னு எல்லாம் உடையுது. அப்படியே கோட்டைக்குள்ள ஷிரோகனை ஃபேஸ்லெஸ் கூப்பிட்டு எப்படி இருக்கு, உங்களெல்லாம் ராணி மாதிரி பாத்துக்கிறாங்களான்னு கேட்க எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, உன்னையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோபத்துல சொல்றான். பரவாயில்ல அங்க பாரு உன்னோட சீட், அதில் உட்காருன்னு சொல்ல ஷிரோகனும் உட்கார்றான். அந்த சேர் கை கழுத்துன்னு லாக் பண்ணி சேரோட ஷிரோகனை ஷீல் பண்ணுது. உங்களுக்கு ஒரு ஷோ காமிக்கிறான் அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி லிஸ் அந்த பீஸ்ட் கிட்ட மாட்டினதையும் மசாரு ஆண்ட்ராய்டோஸ் கிட்ட மாட்டினதையும் காமிக்கிறான். 2 பேரும் சாக போகிற நேரம் அதை பார்த்து பயந்துக்கிட்டு அவங்கள விட்டுரு, உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை நான் ஏற்றுக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு ஃபேஸ்லெஸ் நீ என்னை லவ் பண்ணக்கூடாது, நீ என்னை எல்லாத்தோட அதிகமாக வெறுக்கணும், அப்போ தான் அவங்கள விடுவேன்னு சொல்ல ஃப்ரான்சனுக்கு ஒன்றுமே புரியல. குழப்பத்தில் பார்த்துட்டு இருக்கா. ஃபேஸ்லெஸ் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து ஷிரோகனை அடிக்கிறான். நீ என்னை வெறுக்கணும், எல்லாத்தோட அதிகமாக என்ன இருக்கணும், அதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு அடிச்சுட்டு திரும்ப போய் உட்காரான். ஷிரோகன் ஒத்துக்கிட்டும் அவளை ஏன் அடிச்சுட்டு என்ன வெறுக்கணும் அப்படின்னு கேட்குறான்னா, இப்போ இருக்கிற அந்த ஃபேஸ்லெஸ் பாடியை இவ்வளோ கொடுமை பண்ணி வெறுக்க வச்சுட்டு தன்னைத்தானே மசாருவோட பாடிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேஸ்லெஸ் பாடியை டிஃபீட் பண்ணிட்டு மசாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்போ கண்டிப்பா ஷிரோகன் மசாருவை லவ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இப்போ அவன் இருக்கிற அந்த ஃபேஸ்லெஸ் பாடியிலேருந்து அவளை ஹர்ட் பண்ணி அவளை கஷ்டப்படுத்தி அந்த ஃபேஸ்லெஸ் பாடியை வெறுக்க வைக்கிறான். இந்த பக்கம் பீஸ்ட் கிட்ட மாட்டினேன் லிஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாவு கண்ணு முன்னாடி நிற்குது. அவன் உருவாக்குன பீஸ்ட் எல்லாமே மித்தாலஜிக்கல் அனிமல்ஸ் மாதிரி இருக்கு. யூனிகார்ன் இன்னும் நிறைய அனிமல்ஸ். அவன் உருவாக்கின எல்லா பீஸ்டும் மித்தாலஜிக்கல் பேஸ் பண்ணதாவே இருக்கு. லிஸ்ஸை கொல்ல வர அந்த நேரம் மசாரு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல லிஸ்ஸை பார்த்து உன்னோட அக்காவோட சாவை பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் தான் நீ அனிமல்ஸை ட்ரெயின் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ணுறதையும் விட்ட. ஒரு நாள் உன்னை சர்க்கஸில் ஸ்டன் பண்ணுறதை நான் பார்ப்பேன், கண்டிப்பாக நீ பண்ணுவேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருப்பான். அது சாவை கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. இதுக்கு மேலேயும் பீஸ்ட்டை பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல, செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அக்காவோட சாவை பார்த்து பயந்தேன்னா அதை ஓவர் கம் பண்ண போகிறேன்ட்டு
புலியவே ட்ரெயின் பண்ணா இல்லையா, ஸோ இந்த பப்பட்ஸையும் அதே மாதிரி தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கிறா. அந்த 3 பீஸ்டையும் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு வெளியே டாக்டர் லோவை வந்து பார்க்க, டாக்டர் லோ இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் உருவாக்கின இந்த பீஸ்ட் என் கண்ட்ரோல்லையே இல்லை, அதனால தான் இதுங்களை நான் குப்பை மாதிரி இந்த ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், எப்படி இதை கண்ட்ரோலில் எடுத்தேன்னு ஆச்சரியத்தில் இருக்கான். இப்போ இந்த 3 பீஸ்ட் பப்பட்ஸையும் யூஸ் பண்ணி டாக்டர் லோவை துரத்திக்கிட்டு போய் டாக்டர் லோவை அங்கேயே டிஃபீட் பண்ணுறான். இந்த ஃபைட்டில் லிஸ்க்கு கையில் ஒரு அம்பு பாஞ்சிருக்கும். கையில் இன்ஜுரியோட துணியை எடுத்து பிளட்டை நிறுத்தி கட்டிட்டு இவங்கிட்ட வந்து தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம மசாருக்கும் ஷிரோகனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கோட்டைக்குள்ளே போகிறான். அப்படியே அந்த பக்கம் மசாரு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே இருந்த எல்லாரும் எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்க பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க எல்லாம் இத்தனை நாள் தனியாக ஒரு பொட்டிக்குள்ளே தூங்கிட்டு இருந்து வயசாகி பாதி வாழ்க்கையை இழந்து வெளியே அழுந்துக்கிட்டே வெளியே வந்து ஜாம்பி மாதிரி அவங்களோட இப்போ இருக்க அந்த பாடியை பார்த்து அழுதுகிட்டே கிட்ட போகிறாங்க. அதை பார்த்து இப்போ இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு பாடியெல்லாம் பயந்து பாதி பேர் தன்னை கொண்டுக்கிறாங்க, பாதி பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நயாவால் இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் ஷிரோகனா இருந்து எனக்கு வயசானது தான் மிச்சம், என் வயசு குறையிறதுனால என் ஃபேமிலியை நான் இழந்தது தான் மிச்சம், எனக்கு அதனால ஒன்றும் கிடைக்கல, நானும் ஒரு நாள் இழந்துருவேன், அதுக்காக தான் நான் ஃபேஸ்லெஸ் கீழே அப்படின்னு உடஞ்சி போயிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஃபேஸ்லெஸ் எனக்கு இந்த டீலை கொடுத்தான். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போ சாவே கிடையாது, ஆனால் என் பாடியை பார்த்தா எனக்கே அருவருப்பாக இருக்குது, ரொம்ப அக்லியாக இருக்குது, என்னை கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு மசாருக்கு தவிர மசாருக்கு ஃபேஸ்லெஸோட மெமரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோட்டைக்குள்ளேயே அவனோட மெமரி ஆக்சஸ் பண்ணி அந்த டேலண்ட்டை வச்சு தான் உள்ளே வந்திருப்பான். ஸோ அதை மாதிரியே நயாவையும் அவன் டிஸ்மேண்டில் பண்ணுறான். கொலாம்பைனும் ஜொனாஃபா மெட்டீரியலைஸ் பவரை யூஸ் பண்ணி மசாருக்கு ஹெல்ப் பண்ணுறா. அவங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு கொலாம்பைன் இந்த ரூம்குள்ளே போ, இது ஸ்ட்ரைட்டாக சிவகுணம் இருக்குது, அந்த ரூமுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி டோரை திறந்து விட்றான். மசாருவும் அதுக்குள்ளே போய் பார்க்க அந்த இடத்துல காட்ஸை கூட்டிக்கிட்டு ஃபேஸ்லெஸ் ஷிரோகனை கைதி மாதிரி எடுத்துகிட்டு வரான். இங்கே காரைக்குடி சர்க்கஸோட எபிசோட் 26 முடியுது.